அனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. இங்கே ஒரு குரூப் இருக்குங்க. அந்த குரூப்பு சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி எங்கே போனாலுமே ஐயோ ஊழல் பெருத்து போச்சு, ஊழல் பெருத்தல் போச்சு, எங்கே பார்த்தாலுமே ஊழல் பெருச்சாளிகள் அங்கேயும் இங்கேயும் பெருச்சாளிகள் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பெருச்சாளிகள் எப்படியா கண்டுபிடிச்சி அந்த ஊழலை நாங்கள் வந்து இங்கே எது தீர்த்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழலை ஒழிப்போம் ஊழல் ஒழிப்புன்னு ஊழல் விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம். கேட்டோம்னாக்கா நான் 100 நாளில் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து பூரா தார் ரோட்டுக்கும் வந்து வெள்ளை அடிச்சு விட்ருவோம். ஒரே நாள் நைட்டில் வெள்ளை அடிச்சு விட்ருவோம். அதுக்கு 100 நாள் டைம் எடுங்க. அப்படி இல்லைனாக்கா அடுத்த 50ஆவது நாள் நடு ரோட்டில் நிற்க வச்சு பெட்ரோலை ஊற்றி நீ கொளுத்துங்கய்யா அப்படின்னு சொல்லிலாம் சில பேர் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே வரிசையில் நம்மளுடைய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் திருப்பதி நாராயணன் அவர்கள் இதே மாதிரி லஞ்சத்தை மையப்படுத்தி ஒரு ட்விட் போட்டிருக்காரு. அந்த ட்விட்டில் அண்ணனை வாழ்த்த வயதின்றி யாரெல்லாம் கமெண்ட்டில் வணங்கி நிற்கிறாங்க அப்படிங்கிறத இந்த அட்மின் டாக்ஸில் நம்ம பார்ப்போம். ஊழல் லஞ்சத்தை ஒழித்துவிடும் பாஜக என்பதாலேயே தமிழ் தமிழ் என்று நடிக்கிறார்கள் தமிழக அரசியல்வாதிகள். ஆமாம், தமிழக அரசியல்வாதிலாம் ஏன்பா தமிழ் தமிழ்னு சொல்லி நடிக்கிறீங்க, ஒரு ஹிந்தின்னு சொல்லி நடிங்க, அல்லது சமஸ்கிருதம் சொல்லி நடிச்சிங்கனாக்கா அண்ணனுக்கு இந்த கோவம் வந்திருக்குமா? இந்த ட்விட்டர் போட்டிருப்பாரா? நீங்கள் அனாவசியமாக தமிழ்னு சொல்லி நடிக்கிறதுனால அண்ணனுக்கு எவ்வளோ கோவம் பொத்துட்டு வந்துச்சு பார்த்தீங்களா? என்னன்னாலும் அண்ணனுக்கு அந்த பாசம் விடுமா என்ன? மயில், குரங்கு, மாடு அண்டு மாட்டோட மூத்திரம், இதை தவிர உங்கள் கும்பலுக்கு அரசியல் தெரியாதே நாராயணா. அதுக்கு கீழே என்ன போட்டிருக்காருனாக்கா ஒரு படம் ஒன்று போட்டிருக்காரு. அதில் இது ஃபஸ்ட்டு நடந்து போகிறது ஜிப்பா கிப்பாலாம் போட்டு மயிலை தூக்கி தோளில் போட்டு போகிற அப்படி அதுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு அது யாருன்னு தெரில. ஒரு விலங்கு பிரியராக இருப்பார்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த மயிலுக்கு எவ்வளோ அழகாக உணவு ஊட்டிக்கிட்டு அழகாக இருக்குல்ல. பக்கத்தில் நடுவில் ஒருத்தர் போகிறாரு. இது யார் மாட்டை ஓட்டிகிட்டு போகிறா அப்படி? அட நம்ம இவருங்க அம்மன் படத்தில் வில்ல நடிச்சாப்புல ஜெண்டா. அந்த ஜெண்டாவை எதுக்கு இதில் கொண்டு வந்தாப்புல என்னவா இருக்கும்? சரி, அதுக்கு இங்கே பாருங்க, ஹாலிவுட் நடிகர் நம்ம விண்டீசல் பண்ணுங்க. ஹாலிவுட் நடிகர் விண்டீசல் வந்து எதுக்கு தோளில் குரங்க வச்சுட்டு போகிறாப்புல? ஒருவேளை எதுவும் அனிமல் சம்பந்தமான படம் எடுப்பாங்களோ? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அதிமுக ஊழல் கட்சி தானே, ஏன் முட்டு கொடுக்குறீங்க? ஆமாம், அவங்க கூட A1 இல்லை, ஆமாம் A1 அவங்க. இப்போ அந்த கட்சி கூட ஊழல் செய்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அனுபவித்த அந்த A1ஆக இருந்து அந்த கட்சி கூட போய் அண்ணனுடைய கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிப்பேன்னாக்கா எப்படி அண்ணன் ஊழலை ஒழிப்பார்? ஒருவேளை எப்படி இருக்கும் போல் இருக்குங்க, ஊழலை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருவார் போல். நம்ம அரிசி மூட்டைக்கு நெல் மூட்டைக்கு அடியில் ஏதாவது கொண்டு ஒழிச்சு வைப்போம்ல, அந்த மாதிரி அண்ணன் ஊழலை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருவார்னு நினைக்கிறாங்க. அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஊழலில் பாஜகவுக்கும் கமிஷன் போகுது. அட கமிஷன் பண்ணி கஜேந்திராக்களா? பாஜகவின் ஊழல் வேற கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னு தெரிய வரும். நீதித்துறை தேர்தல் கமிஷனை எல்லாம் மிரட்டி பாஜக இஷ்டம் போல் ஆட வைப்பது ஊழலில் சேராதா யோக்கியனே? எங்க யோக்கியனே, இதுவும் ஒரு வகையான ஊழல் தானே யோக்கியனே. ஆஹா, கரெக்டான ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாங்க என் தலைவன். சரியான ஒரு கேள்வியை கேட்டாப்புல. இந்த PM கேர் என்னாச்சு சார்? ஏன் சார் இந்த PM கேர்னு சொல்லி ஃபண்டு வாங்கினீங்களே எல்லாருக்கிட்டையும் பல கோடி ரூபாயில், அந்த PM கேர் ஃபண்டு என்ன ஆச்சு? அந்த ஃபண்டை எங்கே கொண்டு போய் வச்சுருக்கிறீங்கோ? மக்களுக்கு வேணும்னு சொல்லி வாங்கின ஃபண்டு இப்போ எங்கே போய் கிடக்கு? அப்புறம் இது ஊழல் வராதுங்களா? இந்த ஆட்சியில் எவ்வளவோ ஊழல் நடக்குது, அங்கேதான் நீங்கள் கூட்டணி வச்சுக்கிறீங்க. அவங்கள தட்டி கேட்காம எதிர்கட்சியை பார்த்து தமிழுக்காக அரசியல் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க. ஆமாம் தலைவர், கரெக்டாக கேட்குறாப்பிள்ளைங்களே. இந்த ஆட்சியில் கூட நம்ம இந்த சேகர் ரெட்டின்னு ஒருத்தர் ஞாபகம் இருக்குங்களா? நம்ம இந்த ஊரில் பத்திரிக்கை எடுப்பாங்க, பிரிண்டர்ஸில் பத்திரிக்கை அடிச்சு என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த கலர் மை இருக்குல்ல அது ஒட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹீட்டோட தூக்கி காய வச்சுருவாங்க, அப்படியே பிரித்து வச்சு காய வைப்பாங்க. அதே மாதிரி இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் அடித்து காய வச்சதாக இருக்கும் போல் இருக்குங்க. சுட சுட வர காப்பிப்பாங்களா அது மாதிரி காய வச்சுருப்பாங்க போல் இருக்குது. தொட்டா மை ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி சுட அந்த காப்பிகள் 2000 ரூபாய் புழக்கத்துக்கே வராமல் இருந்தப்போ சேகர் ரெட்டி வீட்டில் அவ்வளவு 2000 ரூபாய் நோட்டுகள் இருந்தது. அப்புறம் ஏதோ ஒரு வங்கியில் ரிசர்வ் பேங்க் வங்கியில் வேலை செய்கிறவர் நினைக்கிறேன், எனக்கு சரியான நினைவு இல்லை, அவர் வீட்டிலேருந்துமே கட்டுக்கட்டாக 2000 ரூபாய் நோட்டுகள் எடுத்தாங்களே. அப்போ இவ்வளோ ஊழல்கள் நடந்திருக்கீங்களே, இப்போ இந்த சேகர் ரெட்டி என்ன பண்ணுறாரு? தண்டிக்கப்பட்டாரா இல்லையா? என்ன ஆச்சு? அப்போ அந்த நோட்டு எடுக்கப்பட்டதே எந்த நோட்டு? எங்கேருந்து எடுக்கப்பட்டது அந்த நோட்டு? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த கண்டெய்னர் லாரியில் அவ்வளோ நோட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் அப்போ ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று பரவிட்டு இருந்துச்சுங்களே. அந்த கண்டெய்னர் லாரி ஃபுல்லாக என்ன நோட்டுகள் இருந்துச்சு, எத்தனை நோட்டு இருந்துச்சு, அதில் யாருக்கு கமிஷன் போச்சு அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த கண்டெய்னர் லாரி தான் நம்ம குஷ்போகா இடிச்சதாக இருக்குமோ? இருக்கலாம். ஐயா, கார்கில் சவப்பட்டி வியாபம், இப்போ லேட்டஸ்ட்டாக அரிசி மூட்டை வெங்காய மூட்டை பதுக்கலைன்னா ஊழலற்ற மக்கள் அல்லவா நீங்கள்?
ஐயோ கிண்டு கிழங்கெழுத்து நோண்டி நொங்கெடுக்கிறாங்களே தலைவா. இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஐயா கார்கில் சவப்பட்டி, கார்கில் எல்லையில ராணுவ வீரர்கள் இறக்கும் பொழுது அவங்களுக்கான சவப்பட்டி போகும்ல, அந்த சவப்பட்டியில ஊழல் செஞ்சிருக்காங்க அந்த பயிலுவா. இந்த பொணத்து வாயில உள்ள அரிசியை நோண்டி திங்கிற வேண்டாம் அப்படிம்பாங்க. ஏன்னா சவுட்டி மூதி சவப்பட்டில நான் ஊழல் செய்வானே இல்ல. ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா. ஒரு உண்மையை சொல்லணும்னாக்கா, நான் இது வரைக்கும் போட்ட அட்மின் டாக்ஸ்லேயே படித்த கமெண்ட்ஸ்லேயே தி பெஸ்ட் கமெண்ட் அப்படின்னு இப்போ படிக்க போகிற கமெண்ட்டை சொல்லலாம். ரொம்ப அருமையான கமெண்ட்டு, ரொம்ப ஆழமான நுட்பமான ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு. பிஜேபியின் அடித்தளமே ஊழலின் மீது தான் கட்டப்பட்டிருக்கிறது. பேஸ்மெண்ட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன அடித்தளம் அப்படின்னா, பிறவியிலேயே ஒருத்தவன் உயர்ந்தவன், அதனால் அவன் உழைக்காமலேயே தலைமுறையாக ஊரை சுரண்டி வாழலாம் என்பதை காட்டிலும் அயோக்கியத்தனமான ஊழல் இந்த உலகத்திலே இருக்க முடியுமா? அதை முன்னெடுக்கும் உமது கட்சி ஊழலின் பிறப்பிடம் அல்லவா? எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கமெண்ட் பாருங்கள். நம்ம மக்கள் மனசில் ஊழல் அப்படின்னாக்கா ஏதோ பணத்தை கொள்ளையடிக்கிறது, அப்புறம் பணத்தை மறைச்சி வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த பணம் சம்மந்தமாக கையூட்டு வாங்குறது, இந்த மாதிரி இந்த பணம், இந்த ஹார்ட் கேஷ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஊழல் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது கிடையாது. அதையும் தாண்டி மக்களுடைய உழைப்பை சுரண்டுகிற எவனாக இருந்தாலுமே அதுக்கு பேர் தான் ஊழல். அதே மாதிரி மக்களுடைய உழைப்பை சுரண்டி நீ எந்த வேலையும் செய்ய மாட்ட, ஆனால் நல்லா தின்னு கொளுத்து செரித்து பெருத்து போய் உட்காந்துருப்ப. நீ உழைக்கிற எல்லாரும் அங்கே ஊரில் ஒரு கோடியில் ஏதோ ஒரு குடிசையை போட்டு உட்காந்துருப்போம். உழைக்காத நீ நெய் பருப்பு வெண்ணெல்லாம் தின்னுட்டு இதுக்கு பேர் தான் உண்மையான ஊழல். வியாபம் ஊழல் கொலைகள், நீதிபதி லோயா கொலை, தில்லி கலவர கொலைகளை கண்டித்து நீதிபதி இரவோடு இரவாக பணியிட மாற்றம், பாபர் மசூதி அநீதிக்கு எம்பி பதவி, எம்எல்ஏக்களை கோடிகளில் விலைக்கு வாங்கி கேவலமாக ஆட்சியை கைப்பற்றுவது அப்படின்னு தலைவா நீங்கள் ஊழல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட போய் இங்கே பாருங்கள், மொத்த லிஸ்ட்டையும் ரமணா கணக்காக ஒன்றும் தள்ளிட்டாப்புல என் தலைவா. இது போட்டுட்டு ஒரு கமா போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காப்புல, இத்து தூ 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 அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த இத்து தூ 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 அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டிக்ஷனரிலாம் தேடி பார்த்தா அந்த வார்த்தை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா தயவு செய்து கமெண்ட்டில் வந்து பிங் பண்ணுங்கள். அதுக்கு தொடர்ந்து என்ன எழுதியிருக்காருனாக்கா, கக்குனதை தின்னும் நாய் ஊழலை பேசுது நாரவாய். நாரவாய். பட் ஐ லைக் திஸ் ரைமிங். ஆனால் நாரவாயின்னு யாரை சொல்கிறாருங்க தான் நமக்கு தெரியல. நீங்கள் இவ்வளவு நாளாக தமிழ்நாட்டில் இருக்கீங்க, ஊழலை ஒழிக்க முன்னெடுத்த போராட்டம் பட்டியலிடுக. இது ஏதோ ஒரு இந்த 10 மார்க் கொஸ்டின் கேட்பாங்களே பட்டியலிடுக, அந்த மாதிரி அண்ணன் கேட்டிருக்காப்புல. ஆனால் இந்த கேள்விக்கு யாருக்காவது பதில் தெரிஞ்சிச்சுனாக்கா சொல்லுங்கள். இந்த கேள்விக்கு வந்து 10 மார்க் இல்லைங்க, ஒரு 100-150 மார்க் கூட கொடுக்கலாம். அவனா கரெக்டாக கேட்டிருக்காப்புல. இத்தனை நாள் இருந்தியே இதை ஒழிக்கிறதுக்கு நீ என்ன போராட்டம் பண்ணியிருக்க, என்ன கிழிச்சிருக்க, என்ன நொட்டியிருக்க அப்படிங்கிறதான் அவர் டீசெண்டாக கேட்டிருக்காப்புல. இருந்தாக்க சொல்ல மாட்டோமா தலைவா? இல்லை, இது சில விஷயங்கள் இருக்குது, சில போராட்டங்கள்லாம் நாங்கள் முன்னெடுத்துருக்கோம். அது இந்த மனசு புண்பட்டுருச்சுன்னு நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னாக்கா நாங்கள் கையில் பிடிச்சி தூக்கிக்கிட்டு இதாங்க அது இப்போ கிடைக்கிறத கையில் பிடிச்சி தூக்கிக்கிட்டு நாங்கள் முறுக்கி தோளில் போட்டுட்டு அப்படியே யாத்திரை கிளம்புவோம். மக்கள் சார்ந்து என்ன போராட்டங்கள் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா அது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, மைக்ரோ ஊழல் செய்யும் பிஜேபி இதை பற்றி பேசலாமா? ஏன் தலைவா, நம்ம சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. நம்ம அண்ணாமலையே என்ன சொல்லியிருந்தாரு, உங்கள் கட்சியை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே இந்தியாவுக்குள்ளே உள்ள மற்ற மாநிலங்களையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டோட வளர்ச்சி வேறு. நீ தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணணுன்னாக்கா யூரோப் கண்ட்ரிஸ் கூட தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். இவ்வளோ வளர்ச்சி அந்தளவுக்கு இருக்குதுன்னு நாங்கள் சொல்லலை. அண்ணன் தற்சார்பு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் அவர் வாயில சொன்னது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் சரியான தெம்புள்ள ரொம்ப வந்து யோக்கியன், நான் வந்து ஊர்லேயே ரொம்ப நல்லவன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா பிஜேபி ஆளுகிற மற்ற மாநிலங்கள் இருக்குல்ல, அந்த மாநிலங்களில் நீங்கள் என்னத்தை நொட்டுனீங்க, அப்படி என்னத்தை நீங்கள் அறுத்து தள்ளுனீங்க அப்படிங்கிறத கொண்டாந்து, அப்படி லிஸ்ட்டை கொண்டாந்து, டேட்டா கொண்டாந்து தமிழக மக்களுக்கு வணக்கம் அப்படிங்கிறத கொடுத்து இதை பேச சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னாக்கா தலைவன் அதுக்கு கீழே ஒன்று போட்டிருக்காப்புல, நாராயணா இது அவர் போட்டிருக்காப்புலங்க. நான் அவ்வளோ பெரிய மனுஷனா நான் அப்படி மரியாதை இல்லாமல் எனக்கு பேசியிருக்கேனா? நமக்கு மரியாதை ரொம்ப முக்கியங்க. நாராயணா, நிதிஷ்குமார் தேர்தல் செலவையும் சேர்த்து பார்த்தது யார்? பிஜேபி தானே. என்ன தலைவா இவ்வளோ பெரிய ரகசியத்தை அப்படி அசால்ட்டாக போட்டாப்புல ஒரு கமெண்ட்டில். அப்போ அந்த கட்சிக்கும் தேர்தல் செலவில் நீங்கள் தான் ஏற்றுக்கிட்டீங்களா? அதுக்கு கீழே பாருங்க, வெளிநாட்டு சக்திகளுக்கு நாட்டின் வளத்தை பிரித்து கொடுத்ததால கார்ப்பரேட் பிஜேபியை கொண்டாடி
கூட்டி கொடுக்குறான். அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம். இங்கே அடுத்தது பாருங்க, தென்றல் அப்படின்னு ஒரு அருமையான பேரை வச்சுக்கிட்டு தலைவன் வந்து ஒரு சூறாவளி மாதிரி ஒரு ட்ரிப் பண்ணியிருக்காப்புல. இங்கே பாருங்க, தமிழ் தமிழ் வாழ்க வளர்க. தமிழ்நாடு என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டத்திற்கு தொடை நடுங்கும். ஏனென்றால் தமிழ்நாடு என்பது பெரியாரின் பூமி. எது? தமிழ்நாடு என்பது பெரியாரின் பூமி. தமிழ்நாடு என்பது அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பூமி. அதில் அவர் எழுதியிருக்காரு, அப்படி தான் எழுதியிருக்காரு. நான் சும்மா கொஞ்சம் மாடுலேஷன் அப்படி சேர்த்தோம்னாக்கா கொஞ்சம் அப்படி கிரிப்பாக ஒரு மாதிரி அப்படி ஜட்ஜாண்டிக்காக இருக்கும், அதுக்காக கொஞ்சம் மாடுலேஷன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஆர்எஸ்எஸ் உங்களுக்கென்று வரலாறு எதுவும் உண்டோ? ஏன் எங்களுக்கு வரலாறுகள் இல்லையா? எங்களுக்கு ஏகப்பட்ட வீர வரலாறுகள் நிறைய இருக்குங்க. நிறைய கடிதங்கள் அந்தமான் எழுதி கொடுத்து அது நிறைய எங்களுக்கு வீர வரலாறுகள் இருக்குது. அது இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படி அப்படி பஞ்சடலாக சொல்லணும்னாக்கா எப்படி சொல்கிறது, ஷூ என்ன உங்கள் அப்பா உண்டு சொத்தா, நீ நக்கடா மாப்பிள்ள பார்த்துப்போம், தோழர் ஷூவர்கர் சொன்னது. ஆனால் மோடி அவர்கள் பிரதமரான பின்னர் நிறைய கட்டிய கோவணத்தை காணோமும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்களாமே, இது பற்றிய பாஜகவின் பதில்? அது கட்டிய கோவணங்கள் காணாமல் போகுது அப்படின்னாக்கா என்னென்னா, அது வந்து க்ளீன் இண்டியாங்க. அதான் க்ளீன் இண்டியா. அது டோட்டலாக எல்லாமே வந்து ஒன்றும் இல்லாமல் கிளியர் பண்ணி விட்டுருது. இதே மாதிரி எங்கள்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது. அது வந்து டோட்டல் க்ளீன் இண்டியான்னு ஒரு பிளான் இருக்குது. நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. மசுரில் ஒழிச்சுங்கடா ஊழலை. இல்லை இது தலைவா, இது ஜஸ்ட்டு இந்த மாடுலேஷன் மட்டும்தான் நான் போட்ட இன்புட்டு. மற்றபடி டைலாக் வந்து இங்கே உள்ள டைலாக் தான், ஓன் டைலாக் கிடையாது. இப்போ மசுரில் ஒழிச்சுங்கடா ஊழலை. ஊழல் நாடுகள் பட்டியலில் இந்தியாவுக்கு 80வது இடம். முதல் 10 இடங்களில் பூராவும் நீங்கள் பாவாடான்னு கலாய்க்கிறீங்களா, அந்த கிறிஸ்தவ நாடுகள் தான். மூறாடை சொட்டை இல்லை அப்படி தான் கடைசியாக முடிச்சிருக்காப்புல. ஆனால் அண்ணனை பார்த்து ஏன் சொட்டைன்னு சொன்னாப்புல அப்படின்னு தெரியல, ஒரு ரைமிங்கில் அப்படி ஃப்ளோவில் சொல்லியிருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். பாஜக ஊழலை ஒழிப்பது உண்மையெனில் 6 வருடமாக ஊழலை ஒழிக்கிற அந்த லோக்பால் சட்டத்தை ஏன் நிறைவேற்ற தயங்குறீங்க? ஆமாம் தலைவா, ஏன் தலைவா ஊழலை ஒழிக்கிறீங்கன்னா ஏன் அந்த லோக்பாலை நீங்கள் நிறைவேற்ற தயங்குறீங்க? லோக்பால்னு சொன்னோன்னே அந்த பீஸ் வர ஞாபகத்து வந்துருச்சு. வாழும் மகாத்மா நம்முடைய இவர் அண்ணா ஹசாரேன்னு ஒரு பீஸ் இருந்துச்சு. அந்த அண்ணா ஹசாரை பீஸ் இப்போ எங்கே போச்சு? எங்கே தூங்கிக்கிட்டு இருக்கு? நாடு ரொம்ப சுபிட்சமாக இருக்காப்ப, ஊழல் இல்லாமல் இருக்குது. ஏன் இப்போ வர வேண்டியதானே, போய் படுக்க வேண்டியதானே? அங்கிட்டு ஏன் படுக்க மாட்டீங்க? எங்கே போனார் அவர்? எங்கே போய் படுத்திருக்காரு? நாராயணா, நீ லஞ்சத்தை ஒழிக்கிறன்னு சொல்லிட்டு பீகாரிகளை இறக்குமதி செய்து தமிழனை தானே அழிக்கிற. பீகாரிகளை இறக்குமதி செய்து தமிழ்னு அழிக்கிறாங்களா? நம்ம அந்த பீகாரின்னு யாரை சொல்லியிருக்காப்புல இவர்? எந்த பீகாரியாக இருக்கும்? இங்கே இவராக இருக்கும் மாணிக்கியா, அங்கே போனால் பிகேவை சொல்லியிருப்பாரோ? அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா பிகே இந்த பக்கம் சனக்கே எல்லாம் அப்படியே ஒரே லைனுக்குள்ளே வருது, இல்லை ஒரே நூலுக்குள்ளே வருதா? அதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எங்களுக்கு. ஆட டுபாக்கூர்களா? இல்லை தலைவா, அதான் சேம் தான், ஓன் டைலாக் இல்லை இங்களோட டைலாக். ஆனால் டுபாக்கூர்களா? ரஃபேல் விமானத்தின் ஊழலை மறைக்க ஆவணங்களை காணவில்லை என்று நீதிமன்றத்தில் அஃபிடவிட் செய்தீர்கள். ஊழலை மறைக்க ஆவணங்களை மறைக்கும் உங்களுக்கு ஏன் தலைவா இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி ஊழல்கள் வெளில வரும்? ஊழல் செஞ்சுட்டு அதுக்கு ஆதாரமான டாக்குமெண்ட்டெல்லாம் கொண்டு போய் காணாமல் போச்சு, பிம்பிளி காம்பில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஊழல் ஒழிஞ்சிடும் தலைவா. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னாக்கா ஈஸியாக நம்ம ஊழலை ஒழிச்சிடலாம். அப்புறம் இந்த மெத்தடை இங்கே உள்ள பயனாளர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த ட்ரிக்கு தெரியாமல் நம்மளுக்கு இங்கே உள்ள எங்களுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஊழலை செஞ்சு விட்டு மாட்டிக்கிறாங்க தேவையில்லாமல். அதுக்கு கீழே ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டிருக்காரு. இது எதுவுமே இல்லைங்கிறது எனக்கே தெரியும், இருந்தாலும் எந்த தைரியத்தில் இங்கே வந்து இதை கேட்டாப்புலன்னு தான் நமக்கு தெரியல. இங்கே பாருங்களேன், வெக்கம் மானம் சூடு சொரணை உண்டா? பதில் சொல்லு பார்க்கலாம் சங்கி அப்படின்னு போட்டு கீழே வந்து ஒரு முக்கியமான ஒரு பிக்சர் ஒன்று போட்டிருக்காரு, நீங்களே பாருங்கள். ஏன் தலைவா, அப்போ இதுவெல்லாம் இந்த ஊழலில் வராதுங்களா? கம்பெனி ஆரம்பித்த 25 நாட்களில் ரூபாய் 30,000 கோடி ரஃபேல் ஆர்டர் கொடுத்தவர்கள் உங்கள் பிராமணத்தனம், இதைச்சு என்ன உங்கள் பிராடுத்தனம். ஆமாம், அந்த அம்பானி குடும்பம் ஒரு வருடத்தில் திவாலாகிய கதை வெளியில் வந்தது ஞாபகம் இருக்கா? அதாவது வெளியில் எந்த விஷயத்தை வேணாலும் நம்ம சொல்லிடலாங்க, ஆனால் இராணுவ ரகசியங்களை சொன்னால் அது மிகப்பெரிய குற்றம். ஏன்னாக்கா நம்ம ஊர்லேயே சும்மா சாதாரணமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஏதாவது சொன்னோம்னா ஆமாம் பெரிய இராணுவ ரகசியம் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. இப்போ இராணுவ ரகசியம் என்பது ரொம்ப சீக்கிரட்டாக அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது வேறு யாருக்காவது தெரிஞ்சுனாக்கா ஸ்ப்ரெட் ஆகி ஆப்போசிட் உள்ள எதிரி காலத்துக்கு போயிடுச்சுனாக்கா நம்மகிட்ட என்ன என்ன வகையான ஆயுதங்கள் இருக்குது, எப்படி பயன்படுத்தலாம், அதை எப்படி முறியடிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வெளியில் போச்சுனாக்கா நாட்டினுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனை வந்துடும். அதனால யாரும் சொல்ல மாட்டாங்க, அதுக்காக தான் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அதை கொண்டு போய் ப்ரைவேட் கம்பெனிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க.
அப்படின்னா இந்த நாட்டோட பாதுகாப்பில் இந்த அரசு எவ்வளவு அலட்சியமாக செயல்படுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அப்புறம் பேச்சு வாக்கில் அந்த 30,000 கோடி ரூபா எனக்கு கொடுத்து திவாலாகி போணுச்சு இல்லை, அப்போ இதெல்லாம் ஊழலில் வராதுங்களா? ஆஹா தலைவா, இதுக்காக தான் நீங்கள் ஊழல்னு சொல்லி ஊழலை விட்டு கிடக்குறீங்களா? இவருங்க அவர் போட்டவர் கூட ஏதோ ஆன்மீகவாதியாக இருப்பார் போல் இருக்கு, ஏதோ சாமி போட்டெல்லாம் வச்சுருக்காரு ப்ரொஃபைலில். உத்தவ் தாக்கரே பாஜகவின் ஊழல்களை தோண்டி எடுப்போம் என்று சொன்னவுடன் பயந்து போய் ஒதுங்கும் மகா பாஜக ஏன் தீவிரவாதம் என்று சொல்லி பீலா விடுகிறது? இதற்குத்தானே. இந்த தலைவா புரியுதுங்களா உங்களுக்கு? மகாராஷ்டிராவில் அவர் உத்தவ் தாக்கரே என்ன சொல்லிட்டாப்புல, அதெல்லாம் ஒன்றும் முடியாது, நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்னென்ன கேட்டுதல் பண்ணிருக்கீங்கலாம் தெரிஞ்சு போயிடுச்சு, அதனால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டான், உங்களுடைய ஊழலை வெளில எடுத்து வரண்டா, இருங்கடா ஐயோக்கிய பயலுகளா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் ஒரு இதை விட்டுருக்காப்புல. விட்டோடனே தலைவங்கள்லாம் பயந்து போய் எங்கே பார்த்தாலும் ஐயோ அங்கே ஊழல் இங்கே ஊழல், நம்ம ஊழலை வந்து ஒழிச்சாலும் சொல்லி அவங்க அங்கே ஊழல் விட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏண்டா இந்த ஊர் இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு? சரி, இதுதான் நம்மளுடைய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் திருப்பதி நாராயணன் அவர்கள் போட்ட ட்விட்டருக்கு வந்த அண்ணனை வாழ்த்த வயதின்றி வணங்கி நின்ற கமெண்ட்ஸ்கள் இவ்வளவுதான். மீண்டும் ஒரு நல்ல ட்வீட் அதுக்கு வந்து கமெண்ட்ஸ்களோட அடுத்த அட்மின் டாக்ஸ்களை உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, நமக்கம்.